Namaste friends, welcome to VMD Vedasali. Today we are going to start a topic on past perfect tense, Purana Bhutikal. Purana Bhutikal oda formula, subject plus had plus V3 verb plus remaining part of the sentence. அதுவே negative sentence make பண்ணும்போது subject plus had not plus V3 verb then remaining part of the sentence. Interrogative sentence make பண்ணும்போது startingல had plus subject plus V3 verb then remaining part of the sentence. இப்போ sentence one by one பார்த்தா இன்னும் ஈஸியாக புரிய வரும். I had eaten food நான் ஃபுட்டு சாப்பிட்ருந்தேன். மேனே காணா காலியாத்தா மேனே நான் காணா உணவு கா சாப்பிட்டு லியாத்தா சாப்பிட்டு இருந்தேன். நம்ம ஃபுட்டை வந்து எடுத்துப்போம். லியானா எடுத்துக்கிறது, பிரிங் கொண்டு வர்றது, இந்த மாதிரி மல்டி வேர்ட்ஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஃபுட் வந்து நம்ம என்ன பண்ணிப்போம், கன்சியூம் பண்ணிப்போம். அப்போது லியாத்தா, இந்த லியா அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா காணா அப்படிங்கிறது மேல் வேர்டை மீன் பண்ணும். அதனால் லியா ஃபைனலாக தாவும் மேல் வேர்டை மீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம அப்ளை பண்ணுறது. அதனால் தான்னு அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம மேல் வேர்டு ஃபீமேல் வேர்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்க்கலாம். காணா காணா அப்படின்ற ஒரு ஆன்னு ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அப்போது அது மேல் வேர்டு அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போது நம்ம ஃபைனலாக லியாத்தான்னு அப்ளை பண்ணிக்கலாம். மேனே காணா காலியாத்தா, மேனே காணா காலியாத்தா, நான் சாப்பாடு சாப்பிட்ருந்தேன், நான் நேற்று சாப்பாடு சாப்பிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மேனே கல் காணா காலியாத்தா, மேனே கல் காணா காலியாத்தா. The players had not practiced well before the final match. ஃபைனல் மேட்ச்சுக்கு முன்னாடி பிளேஸ் சரியாகவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கவே இல்லை அப்படின்னு பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம். அப்போது ஃபைனல் மேட்ச் से पहले खिलाड़ियों ने अच्छे से अभ्यास नहीं किया था. ஃபைனல் மேட்ச் से पहले, ஃபைனல்னா கடைசி, மேட்ச் से पहले மேட்சுக்கு முன்னாடி. சே எதை கன்சிடர் பண்ணுது அப்படின்னா பகலே, பகலே அப்படிங்கிறது ஒரு காலத்தை மீன் பண்ணுது இல்லையா, ஒரு ஒரு பர்டிகுலர் டியூரேஷனை மீன் பண்ணுது இல்லையா, அதனால் நம்ம சே அப்ளை பண்ணுறோம். மேட்ச் சே பகலே கிலாடியோனே விளையாட்டு வீரர்கள், இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா, அதனால் நே அப்ளை பண்ணுறோம். கிலாடியோனே அச்சே சே, அச்சேனா சிறப்பு, சேனா ஆஹா சிறப்பாக நன்றாக. அபியாஸ் நஹி கியாத்தா, அபியாஸ்னா பயிற்சி, நெஹி கியாத்தா நம்ம இது நெகட்டிவ் சென்டென்ஸாக தானே மீன் பண்ணுறோம். அப்போது நெஹினா நெகட்டிவ் மீன் பண்ணுறதுக்காக, கியாத்தானா செய்யவில்லை, செய்திருக்கவில்லை, நன்றாக பயிற்சி செய்திருக்கவில்லை மேட்சுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது ஃபைனல் மேட்ச் से पहले खिलाड़ियों ने अच्छे से अभ्यास नहीं किया था. இது மாதிரியான சென்டென்ஸை பைஹார்ட் பண்ணாமல் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு 5 டைம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இதை விட லென்த்தி சென்டென்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் நேற்று ஒரு பாட்டு பாடியிருந்தா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது வகு கானா கா சுக்கீத்தி, அவள் பாட்டு பாடியிருந்தா, வகு அவள், கானா பாடல், கா பாடி, சுக்கீத்தி இருந்தால். சுக்கி அப்படிங்கிறது ஒரு முடிக்கிற ஒரு விஷயத்தை மீன் பண்ணும். இந்த இடத்துல பாடி இருந்தால், பாடி முடிச்சிருந்தா இல்லையா, அதனால் நம்ம சுக்கீத்தின்னு அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல எப்படி தீனை வந்தது அப்படின்னா வகு அப்படிங்கிறது ஃபீமேல் வேர்டு, அதனால் இந்த இடத்துல தீனை அப்ளை பண்ணுறோம். இந்த பாடலை பாடியது ஒரு விமன் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபைனலாக தீன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். வகு கானா கா சுக்கீத்தி, வ கானா கா சுக்கீத்தி, அவள் ஒரு பாட்டு பாடியிருந்தா. She had not written a letter. She had not written a letter. அவன் எந்த ஒரு லெட்டரும் எழுதி இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது உஸ்னே பத்ர நஹி லிகாத்தா, உஸ்னே பத்ர நஹி லிகாத்தா, உஸ்னே அவன், பத்ர கடிதம், நஹி லிகாத்தா இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, அதனால் நஹின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். லிகாத்தா இந்த இடத்துல ஃபைனலாக தானு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். உஸ்னே அப்படிங்கிறது மேல் வேர்டு, அதனால் ஃபைனலாக தானு அப்ளை பண்ணியிருக்கோம். உஸ்னே பத்ர நஹி லிகாத்தா, உஸ்னே அவன், பத்ர கடிதம், நஹி லிகாத்தா எழுதி இல்லை, அவன் கடிதம் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உஸ்னே பத்ர நஹி லிகாத்தா. The sun had not set, சூரியன்
நேற்று சீக்கிரமாக மறைஞ்சிருச்சு ஆனால் இன்னைக்கு மறையலை அப்படின்னு பேசுவோம் இல்லையா. அப்போது சூரஜ் நஹி டூப் சுக்காத்தா. சூரஜ் சூரியன், இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால நஹி அப்ளை பண்ணுறோம். டூப் சுக்காத்தா, டூப்னா செட் ஆகிறது, மறைகிறது, அதை மீன் பண்ணும். சுக்காத்தா அப்படின்னா மறைஞ்சில்லை, நேற்று மறையவே இல்லை. சூரஜ் நஹி டூப்பு சுக்காத்தா. இந்த இடத்துல சுக்காத்தா அப்படின்ற மாதிரி ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சூரஜ் அப்படிங்கிறது மேல் வேர்டு, அதனால் ஃபைனலாக சுக்காத்தான்னு அப்ளை பண்ணுறோம். சூரஜ் நஹி டூப்பு சுக்காத்தா. ஹேட் த ட்ரெயின் லெஃப்ட், நம்ம இன்ட்ராகேட்டிவாக கேட்கும்போது ஹேட் த ட்ரெயின் லெஃப்ட், கொஷின் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் ஹேட் அப்ளை பண்ணிப்போம். ட்ரெயின் போயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது கியா ட்ரெயின் ஜா சுக்கி தி, கியா ட்ரெயின் ஜா சுக்கி தி. இந்த இடத்துல சுக்கி தீன்னு எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம், ட்ரெயின் அப்படிங்கிறது ஃபீமேல் வேர்டை கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம சுக்கி தீன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். எப்போவுமே கொஷின் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் கியா அப்ளை பண்ணிக்கணும். ட்ரெயின் ஜானா போய் சுக்கி தீனா விட்டதா அப்படின்ற மாதிரி வரும். கியா ட்ரெயின் ஜா சுக்கி தி, கியா ட்ரெயின் ஜா சுக்கி தி, ட்ரெயின் போயிடுச்சா. வேர் ஹேட் தே ஸ்லெப்ட், வேர் ஹேட் த ஸ்லெப்ட், அவங்க எங்கே தூங்குனாங்க, எங்கே தூங்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போது வே கஹா சோயே தே, வே அவர்கள், கஹா எங்கே, சோயே தே எங்கே தூங்குனாங்க. இந்த இடத்துல சோயே தேன்னு ப்ளூரலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எதை வச்சு சோயே தேன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வே அப்படிங்கிறது நிறைய பீப்புளை மீன் பண்ணும், மல்டி பீப்புளை மீன் பண்ணியிருக்கிறதுனால சோயே தேன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். வே கஹா சோயே தே, அவங்களாம் எங்கே தூங்குனாங்க, வே கஹா சோயே தே. வி ஹேட் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட், நாங்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஹம் ப்ராஜெக்ட் பூரா கர் சுக்கே தே, நாங்கள் ப்ராஜெக்டை பூரா கர் சுக்கே தே, பூரானா கம்ப்ளீட் பண்ணுறது, முழுமையாக நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பூரா கருங்கிறது இந்த இடத்துல ஆக்ஷன் வேர்டை மீன் பண்ணும். சுக்கே தேன்னு ப்ளூரலாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹம்முன்னு வந்திருக்கு இல்லையா, ஹம்முன்னா நிறைய பீப்புளை மீன் பண்ணும், அதனால் சுக்கே தேன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஹம் ப்ராஜெக்ட்டு பூரா கர் சுக்கே தே, ஹம் ப்ராஜெக்ட் பூரா கர் சுக்கே தே, நாங்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹம் ப்ராஜெக்ட் பூரா கர் சுக்கே தே. த மூவி ஹேஸ் ஸ்டார்டட் வென் ஐ அரைவ்டு, நான் போகிறதுக்குள்ளே மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சி. இந்த இடத்துல அரைவ்டு அப்படிங்கிறது நான் போகிறதுக்குள்ளே, நாங்கள் ரீச் ஆகிறதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஜப் மே பஹூச்சா தப் ஃபிலிம் சுரு ஹோ சுக்கி தி. ஹிந்தியில் எப்போ ஜப்பு வந்தாலும் உடனே தப்பும் வந்துடும். ஓகே, இதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம். ஜப்பு தப்பும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள் லிஸ்ட்டில். ஜப்பு மேம் பஹூச்சா, ஜப்புனா எப்பொழுது, மேம் நான், பஹூச்சா ரீச் ஆனனோ, தப் அப்பொழுது, ஃபிலிம் படம், சுரு ஹோ சுக்கி தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லும்போது ஜப் மேம் பஹூச்சா தப் ஃபிலிம் சுரு ஹோ சுக்கி தி. இந்த இடத்துல தீன்னு எப்படி அப்ளை பண்ணியிருக்கோன்னா நான் அங்கே போகிறப்ப ஃபிலிம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மெயின் வேர்டு ஃபிலிம் தான். என்ன ஸ்டார்ட் ஆனது, ஃபிலிம் தானே ஸ்டார்ட் ஆனது, அப்போ அந்த ஃபிலிம் வந்து ஃபீமேல் வேர்டு, அதனால் சுக்கி தீன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். ஜப் மேம் பஹூச்சா தப் ஃபிலிம் சுரு ஹோ சுக்கி தி, ஜப் மேம் பஹூச்சா தப் ஃபிலிம் சுரு ஹோ சுக்கி தி, நான் போனப்போ ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எப்போ நான் போனேனோ அப்போ ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. சி ஹேட் நாட் ஈட்டன் எனி திங் சின்ஸ் மார்னிங், அவள் மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல, மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உஸ்னே சுபகு சே குச் நஹி காயா தா, உஸ்னே சுபகு சே குச் நஹி காயா தா, அவள் சுபகு சே காலையிலேருந்து குச் நஹி காயா தா எதுவுமே சாப்பிடல. இந்த இடத்துல ஃபைனலாக காயாத்தான்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உஸ்னே அப்படிங்கிறது மேல் வேர்டையும் மீன் பண்ணும், ஃபீமேல் வேர்டையும் மீன் பண்ணும். இந்த இடத்துல காயாத்தா அப்படிங்கிறது மேல் வேர்டை தான் மீன் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கிலீஷ் சென்டென்ஸில் நான் ஹீக்கு பதிலாக சீன்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். ஹி ஹேட் நாட் ஈட்டன் எனி திங் சின்ஸ் மார்னிங், அதுவே சி ஹேட் நாட் ஈட்டன் எனி திங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது காயத்தேன்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். உஸ்னே சுபகு சே குச் நஹி காயாத்தா, உஸ்னே சுபகு சே குச் நஹி காயாத்தா, அவன் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. He had not eaten anything since morning, had not eaten anything since morning. उसने सुबह से कुछ नहीं खाया था. Why had not the police caught the thief earlier? Why had not the police caught the thief earlier? ஏன் முன்னாடியே போலீஸ் திருடனை பிடிக்கல
அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போது पुलिस ने चोर को पहले क्यों नहीं पकड़ा था. पुलिस ने போலீஸ் நே அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸை மீன் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுறோம். पुलिस ने चोर को திருடனை, சோறுனா திருடன், கோனா திருடனை, பெஹலே முன்னாடியே, கியூ ஏன், நெஹி பக்கடா நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, அதனால் நஹி அப்ளை பண்ணுறோம். பக்கடானா கேட்ச் பண்ணுறது, பிடிக்கிறது, பக்கடாத்தா. पुलिस ने चोर को पहले क्यों नहीं पकड़ा था. पुलिस ने चोर को पहले क्यों नहीं पकड़ा था. இந்த இடத்துல லாஸ்ட்டாக தான்னு அப்ளை பண்ணியிருக்கோம். அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இந்த இடத்துல தா எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். புலிஸ் யாரை பிடிச்சாங்க, திருடனை பிடிச்சாங்க. அப்போது சோர் அப்படிங்கிறது மேல் வேர்டு, அதனால் சோரை வச்சு தான் நம்ம தான்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சோர்னா திருடனை மீன் பண்ணும். புலிஸ் நே சோருக்கோ पहले क्यों नहीं पकड़ा था. पुलिस ने चोर को पहले क्यों नहीं पकड़ा था. Had the flight landed by 5 PM. 5 மணிக்குள்ளே ஃப்ளைட்டு லேண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இங்கிலீஷில் எப்படி ஹேட் யூஸ் பண்ணுவோமோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸுக்கு, அதே மாதிரி ஹிந்தியில் क्या யூஸ் பண்ணுறோம். क्या 5 बजे तक फ्लाइट उतर चुकी थी. क्या 5 बजे 5 o'clock பஜேனா கிளாக்கை மென்ஷன் பண்ணும். தக்கு 5 மணிக்குள்ளே ஃப்ளைட்டு உத்தர் சுக்கித்தி லேண்ட் ஆயிடுச்சா. உத்தர்னா தரை இறங்கி விட்டதா அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகும். இந்த இடத்துல தீன்னு எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எது இந்த இடத்துல இறங்குது, ஃப்ளைட்டு. அப்போது மெயின் வேர்டாக இருக்கிற ஃப்ளைட்டு ஃபீமேல் வேர்டு, அதனால் தீன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். क्या 5 बजे तक ஃப்ளைட்டு உத்தர் சுக்கித்தி. 5 o'clock ஃப்ளைட்டு லேண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது क्या 5 बजे तक ஃப்ளைட்டு உத்தர் சுக்கித்தி. क्या 5 बजे तक ஃப்ளைட்டு உத்தர் சுக்கித்தி. We had finished lunch when the guest arrived. நாங்கள் கெஸ்ட்டு வரத்துக்குள்ளே லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது मेहमानों के आने से पहले हम खाना समाप्त कर चुके थे. मेहमानों के आने से पहले, मेहमानों அப்படின்னா கெஸ்ட்டை மீன் பண்ணும். கே ஆனே சே பஹலே, இந்த இடத்துல ப்ரிப்போசிஷனாக நம்ம கே அப்ளை பண்ணுறோம். கே ஆனே அப்படின்னா வருவதற்கு, சே பஹலே வருவதற்கு முன்னாடியே, ஹம் நாங்கள், கானா உணவு, சமாப்து கர் சுக்கேத்தே சமைத்து முடித்து விட்டோம். இந்த இடத்துல தே எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெயின் பர்சன் மேகமானோ கெஸ்ட்டு. அப்போது மேகமானோ அப்படிங்கிறது நிறைய பேரை மீன் பண்ணுறதுனால, கெஸ்ட்டு அப்படிங்கிறது நிறைய பேரை மீன் பண்ணுறதுனால தேன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். We had finished lunch when the guests arrived. मेहमानों के आने से पहले हम खाना समाप्त कर चुके थे. मेहमानों के आने से पहले हम खाना समाप्त कर चुके थे. Had you met him before the conference? கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி அவனை பார்த்தியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போது क्या तुम कॉन्फ्रेंस से पहले उसे मिले थे. நம்ம எப்படி இங்கிலீஷில் இன்ட்ராகேட்டிவ்க்கு ஹேட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹிந்தியில் क्या யூஸ் பண்ணுறோம். क्या तुम நீ கான்ஃபரன்ஸ் சே பஹலே கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி, உஸ்ஸே அவனை, மிலேத்தே மீட் பண்ணியா. இந்த இடத்துல தே எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, தும் எப்போ வந்தாலும் ஃபைனலாக தே தான் அப்ளை பண்ணணும். ஓகே. क्या तुम कॉन्फ्रेंस से पहले उसे मिले थे. क्या तुम कॉन्फ्रेंस से पहले उसे मिले थे. கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி அவனை மீட் பண்ணியா. क्या तुम कॉन्फ्रेंस से पहले उसे मिले थे. மல்டி டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டு பாருங்கள். சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நாமளே சென்டென்ஸை க்ரியேட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு சென்டென்ஸும் பைஹார்ட் பண்ணணும் அப்படின்ற நீடு இல்லை. அதனால் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் கைட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.